Hello friends, welcome to Archana's Delicious Recipes. நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாயை சூடு பண்ணிக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்த நிலக்கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சேர்த்து லைட்டாக ஒரு டைம் வறுத்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் அதிகமாக சேர்க்க வேண்டாம், கசப்பு வந்துடும். அதனால் 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள் இருந்தாலும் அதை கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு லைட்டாக வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்ட உடனே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றின உடனே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அதே கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 5லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடாகி வந்த உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, கூடவே 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்த உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/4 கிலோ அளவு கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்காங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, இது ரெண்டையும் சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதை மூடி வச்சு 10 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட கத்திரிக்காய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் 2 பெரிய சைஸ் தக்காளியை எடுத்து இது போல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைக்காமல் கூட சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். அரைச்சி சேர்த்தும் பொழுது நமக்கு கிரேவி திக்னஸாக வரும், அதனால் நம்ம அரைச்சி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளியை அரைச்சி வச்சுருந்த கப்புலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் அலசி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது போல் எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக இது போல் கலந்து விட்டுருங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு இது போல் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு புளி குறைவாக தான் சேர்க்கணும். அதிகமாக சேர்த்திங்கன்னா கிரேவி கொஞ்சம் புளிப்பாக நல்லா இருக்காது. அதனால் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு நீங்கள் சேர்த்துக்காங்க, அது கரெக்டாக இருக்கும். புளியை சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்ட பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த நிலக்கடலை பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்த பிறகு மூடி வச்சு கிரேவியெல்லாம் பாதியாக குறைஞ்சி திக்னஸாக வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கிரேவி எல்லாமே வாசனையோட சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இந்த கிரேவி சாதம், இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு கூட நல்லா இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் கிரேவி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.